இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன், இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான முழு ஆற்றலோடு உள்ளவன் இறைவன். நீங்க உதவி செஞ்சுதான் இன்னொருத்தன் வளரணும்னு எங்கேயும் இல்லை. நீங்க உதவி செஞ்சுதான் ஒருத்தன் வந்து என்னது ஏழையாக இருந்து பணக்காரனாக இல்லை, வறுமையிலிருந்து உயர்ந்து வரோண்டு இல்லை. அல்லாஹ் உங்களை வச்சுக்கிறான் சோதனைக்கு, அவ்வளவுதான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எவரை நம்பியும் எவரும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல அது சோதனை, அவருக்கு நீ இருக்கிறியா, உனக்காக அவர் இருப்பாரா என்பதுதான். ஆனா எவரை நம்பியும் எவரும் இல்லை. கைவிடப்பட்ட எவருமே முன்னேறாத வரலாறு பாக்குறீங்களா? இல்ல. எப்படி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறான், அதை முன்னேற்றி விடுகிறான். அப்படி என்று சொன்னா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நீ என்ன செய்யணும் அங்கன்னு சொன்னா, நான் இல்லாது விட்டால் ஒரு பங்கை நிறைவேற்றது போல ஒன்று இந்த உலகத்துல நீ செஞ்சிடக்கூடாது. இறைவன் இல்லை, இவருக்கு இறைவன் இல்லை, நான் தான் ஹெல்ப் பண்ணனு என்கின்ற அமைப்புல எவனுக்கு என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. எப்படி உதவி செய்யணும்? இறைவன் நினைச்சா கொடுத்துருவான், என்ன சோதிப்பதற்காக என் கையில என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான் என்று நினைக்கணும். காபிர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? செஞ்சுட்டா அவங்க என்ன வார்த்தை தெளிவா, நான் முஸ்லிம்கள் அதாவது வாய் கூசக்கூடிய வார்த்தைக்கு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் இல்லையேண்டா அவன் என்ன செஞ்சிருவான், முடிஞ்சிருப்பான். நான் இல்லையேண்டா அவன் என்ன செஞ்சிருப்பான், எல்லாம் இல்லாம போயிருக்கும். இது அவங்களுடைய இயல்பான வார்த்தை. அதனாலதான் புகழையும் இந்த உலகத்துடைய மதிப்பையும் அவங்க என்ன செய்யறாங்க, அதுல விரும்புகிறார்கள். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமல் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அவைகளை நாம் புழுதிகளாக ஆக்கி விடுவோம். அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான்.